திரு பாலச்சந்திரன், திரு தங்கவரராஜன் உங்களுக்கு போதுமான அளவு நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன். திரு பாலச்சந்திரன், திரு பாலச்சந்திரன், பல பேர் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லலாம், பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இன்னும் 2 வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொன்னாங்க. இவங்களே தான் 80 கோடி பேருக்கு நாங்க ஆளுக்கு 5 கிலோ இது குடும்பத்துக்கு 5 கிலோ வீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கோதுமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு பெருமையா சொல்றாங்க. அப்படி 80 கோடி பேருக்கு நீங்க வீட்டு கொடுக்குற நிலைமையில நீங்க என்னைக்கு வல்லரசாக போறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. இந்த இந்திய அரசு கீழே டிபார்ட்மெண்ட் இது டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, புள்ளியியல் இயக்ககம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப இவங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றது அபிஷியல் ஃபிகர், ஆத்தென்டிக் ஃபிகர். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இத மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமுக்கான பணத்தை இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே குறைச்சாங்க. இதை இவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கட்சிகள் குய்யோ முறையோன்னு கத்துனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம மறுபடியும் வந்து கொடுத்தாங்க. ஆக இவங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னாங்க. இரட்டிப்பாக்குனாங்களா? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க. கிராமப்புறங்களில் தான் அதிகமாக உருவாயிருக்கணும், உருவாச்சா? அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, இதை யார் கொண்டு வந்தது போல மன்மோகன் சிங் தானே கொண்டு வந்தாரு, பொதுத்துறையெல்லாம் விற்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. பிரைவேட்டைசேஷன், எக்கனாமிக் லிபரலைசேஷன்ங்கிறது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி காலத்துல தொடங்குனது. நரசிம்மராவ் காலத்துல அது வந்து காலத்தின் கட்டாயம் சொல்லி எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் இவங்களுடைய ஆட்சியில தான் அமெரிக்க அரசு வந்து எங்க கிட்ட பணத்தை, எங்க மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நீ வந்து என்னமோ அங்க தொழில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க ஊர்ல உலகத்துல நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்துன்னு ஒருத்தர் மேல வந்து கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சவரை பத்தி பேசுனா பார்லிமெண்ட்ல வந்து அதுக்கு வந்து வாய்ப்பூட்டு போடுற மாதிரி கூச்சல் குழப்பம் எல்லாம் நடத்துறது யாரு? ஜனநாயகத்தை காப்பாத்துறவங்க. அதனால இதெல்லாம் வந்து பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடைமுறையில நடக்கிறது என்ன? விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாகல, கிராமப்புறங்கள்ல வந்து வாழ்க்கை தரம் வந்து உயரல, நம்ம நாடு வல்லரசு ஆகல. இதெல்லாம் யாரோ சொல்லல, இவங்களுடைய இயக்கம். மறுபடியும் சொல்றேன், இந்த டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க சொல்ற புள்ளி விவரத்தின் அடிப்படையில பேசுறேன். விவசாயிகளுக்கு இந்த 10 ஆண்டு காலத்துல ரியல் இன்கம் கூடவில்லை, சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு சொல்லி இவங்களுடைய அரசுக்கு கீழே உள்ள ஒரு டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, 100% எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இதுதான் அடுத்தவங்களுடைய பெருமையெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க. 71 72லயோ திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த போதே 100% எலக்ட்ரிபிகேஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. இவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு என்ன சொல்றாங்க, கிளாஸ் 10க்கு அப்புறம் நிறைய வந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்க. அது 50% பிளஸ் கிளாஸ் வரைக்கும் படிச்சவங்க +2க்கு போகணும். அதுக்கு இன்னும் 3 வருஷமோ 5 வருஷமோ டார்கெட்டுங்கிறாங்க. அந்த டார்கெட் தமிழ்நாடு ஏற்கனவே அடைஞ்சிருச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கர்நாடகா என்ன பண்ணிருக்கு, கேரளா என்ன பண்ணிருக்கு. பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அந்த திட்டத்துல வந்து பணம் ஒரு 10%, 20%, 25% இவங்க கொடுப்பாங்க. மீதி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயனாளிகளும் கொடுக்கணும். பேர் இவங்க பேரை போடுவாங்க. அதனால உண்மையை பத்தி பேசணும், பேசுறது பேசலாம். ஷாதீன் ஆரகே, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல காலம் பிறந்துச்சா அப்படிங்கிறது வந்து நிதர்சனமாக புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் பேச முடியும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இவங்க கிராமப்புறங்கள ஜாதி வெறியை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றது இவங்களுடைய உள்ளுணர்வின் அச்சத்தின் காரணமாக. மதத்தின் பெயரால் மக்களை நாம் ஒன்றுபடுத்தி விடுவோம், அதன் காரணமாக மைனாரிட்டிஸ்க்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படலாம். மதத்தின் பெயரால் ஒன்றுபடுத்தும் பொழுது சிலர் மட்டுமே மேலே இருக்கும் நிலைமை தொடர்வதற்கு வழிவகுப்போம் தான் திட்டம் போடுறாங்களே. அந்த திட்டம் நாசமா போயிரும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா. அதனாலதான் பயந்து போய் இந்த பேச்செல்லாம் வருது. வேற ஒண்ணும். சாதி பிரிவினை பேச வேண்டாம் என்று சொல்வதும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்வதாக அது மாறிவிடுமா? அப்படியாக அதை எடுத்துக்கிறது சரியா? கண்டிப்பாக மாறிவிடும். ஏன்னா ஜாதியுடைய நன்மை, யார் யார் எந்தெந்த ஜாதியில் இருக்காங்கிற எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா அடுத்த கேள்வி வரும், அந்தந்த ஜாதிகள் வந்து அதிகார பங்கீட்டில் என்ன இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிய வரும் பொழுதுதான் சில பேர் பல காலமாக எதையுமே பெறாமல் இருக்கின்றார்கள் இந்த குடியரசில் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பொழுதுதான் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுவதற்கான செயல்முறைகள், திட்டங்கள் வகுக்கப்படும். அதனால நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா இந்த யார் யார் இப்ப உங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க, நீங்க இதுல வந்து மோஸ்ட் பேக்வர்டுக்கு வந்து இது இருக்கிறது, ரிசர்வேஷன் இருக்கு. அதுல வந்து நாவிதரும், வண்ணாரும், குலாலரும், ஒட்டரும் எந்த அளவு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்ப தெரிய வரும்? அந்தந்த ஜாதியுடைய கணக்கெடுப்பு திறனதான் தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. வெரி சிம்பிள். அது மாதிரி தான் இந்தியா பூரா.
ஜாதி ஒரு கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் இடஒதுக்கீடு சரியான இடஒதுக்கீடாக தொடர்ந்து இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஓகே, திரு சரவண பெருமாள், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்துவதால் அந்த இந்து என்ற அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பாதிக்கப்பட்டு விடும். அதனால்தான் அதை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க பாஜக என்று குறிப்பிடுகிறார் திரு பாலச்சந்திரன். கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்துக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் பார்த்த 98 பீரியட்ல இருந்து நான் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்களை சாதாரணமாக பட்டி தொட்டியில் எங்கள் கிராமத்தில் இருக்கவங்க இந்துவனோட உணர்வு அதிகரிச்சிருக்கு.